பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக கவிஞர், அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று செங்கல்பட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் போராட்டமும் பேரணியும் பொதுக்கூட்டமும் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின சீமான் அவர்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும், இல்லைனா இப்படி தான் தகுதி இல்லாத முதலமைச்சர்கள்லாம் ஆட்சியில் உட்காருவாங்க, பிறப்பின் அடிப்படையில் வந்தவங்கெல்லாம் ஆட்சியில் உட்காருவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆடத் தெரியாதவள் தெரு கோணலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது மாதிரி, ஜனநாயகத்திலே கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டுகளை கடந்த பின்பு கூட ஒரு கவுன்சிலருக்கு வக்கில்லாத சீமான், ஒரு நகராட்சியை கைப்பற்ற முடியாத சீமான், ஒரு மாநகராட்சியை கைப்பற்ற ஏன் வார்டை கூட கைப்பற்ற முடியாத சீமான் கட்சியிலேருந்து தினசரி வெளியேறி போய்கிட்டே இருக்கான். 7 முறை கருக்கலைப்பு செய்வதற்கு காரணமானவன்னு தன்னை பெருமிதமாக சொல்லிக்கொண்ட ஒரு பாலியல் குற்றவாளியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடிக்கணக்கான வாக்காளர்களினுடைய தேர்வாக இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவியேற்றுக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை பார்த்து தகுதியற்றவர் என்று சொல்வதற்குல நான் என்ன கேட்குறேன், சரி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லைன்னு ஸ்ரீமான் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? விஜயலட்சுமியை ஏமாத்தின தகுதி இருக்கா? என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு முதல்ல தமிழ் தேசியம் என்பது குறித்த ஒரு அடிப்படை அறம் இருக்கிறதா? உங்களுக்கு அரசியல் அறம் இருக்கிறதா? உங்களை நம்பி வந்தவர்களுக்கு நீங்கள் உண்மையாக நடந்து கொண்டிருப்பதற்கான குறைந்தபட்ச ஒரு அறம் இருக்கிறதா உங்கள்கிட்ட? எந்த அடிப்படையுமே இல்லாத ஆள் நீங்கள். சரக்கை போட்டுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய ஆள் நீங்கள் முதலமைச்சருக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குமோல்ல? அதை கேட்பாங்கல்ல எல்லாரும். அவரை விடவும் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்களா? முதல்ல மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடத்துல இருக்கீங்களா? நிலைத்த கொள்கையாவது இருக்கிறதா? தினசரி நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனின்ற மாதிரி தினசரி எத்தனை விதமான மாறுபாடான பேச்சு. ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு, எச் ராஜா முன்பு பேசியதையெல்லாம் இன்றைக்கு சீமான் பேசுகிறாரு அப்படி சொல்லும் போது நீ தூக்கு போட்டு சாக வேணாமா? உனக்கு வெக்கமா இல்லையா? நீ இல்லை, அவரே எச் ராஜாவை பேரறிஞர்னு ஒத்துக்கிறாருல்ல. எச் ராஜாவை பேரறிஞர்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பாங்கிறதுக்கு இதை விட ஒரு சாட்சியம் எதுவுமே தேவையில்லை. நான் என்ன கேட்குறேன்னா, சீமான் தான் ஒரு குடிகாரையை மாற்றி பேசுகிறாரு, குடிச்சிட்டு பேசுகிறாரு, தமிழ் குடின்னு தன்னை சொல்லிக்கிறாரே தவிர அவர் ஒரு குடிநோயாளி, மனநோயாளியாக இருக்கிறாரு. அவர் மாற்றி பேசுகிறதுக்கு முட்டு கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு வெக்கமாக இருக்காதா? இரண்டா ஒரு 15 வருஷத்தில் பல வருஷம் பெரியாரை பாராட்டி பேசினார், அப்புறம் திடீர்னு பெரியார் தான் இனத்துக்கு துரோகம் செஞ்சாருங்கிறாரு. மாற்றி பேசணும். ஏதாவது ஒரு வரலாற்று தரவு இருக்கணும், ஒரு ஆதாரம் இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, யார் மீது நமக்கு புனித பிம்பம் கிடையாது. நீங்கள் வரலாற்றிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர், மறைந்த தலைவர். அவர் உங்களோட சமகால தலைவர் கிடையாது. அப்போ உங்களோடு வாழாத ஒரு தலைவர் குறித்து நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுகிற போது வரலாற்றில் அவரை விட நீங்கள் சாதனை மிக்கவரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ காந்தியை யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். காந்தியினுடைய இடத்தை வரலாற்றில் இன்னொருவன் நிரப்ப முடியுமா? நிரப்ப முடியாது. அம்பேத்கரினுடைய இடத்தை நிரப்ப முடியுமா? வரலாற்றில் சில பேருடைய இடத்தை நிரப்பவே முடியாது. பெரியார் உலக புரட்சியாளர்களில் ஒருவர். காரல் மார்க்ஸ் எப்படி ஒரு பொருளாதார விடுதலைக்கான தத்துவத்தை சொன்னாரோ, எப்படி அம்பேத்கர் அவர்கள் எப்படி சமத்துவத்திற்கான ஒரு அரசியல் கோட்பாட்டை விதைத்தார்களோ, அதுபோல சாதியற்ற ஒரு சமூகத்திற்கான ஒரு முன்னோடி கருத்தை சொன்ன ஒரு தந்தை பெரியார். அவரை பேசுறதுக்கு உனக்கு அருகதை வேணாமா? அவரை பேசிதான் நீயே அடையாளம் பெற்ற. அதாவது சீமான் ஒரு கோடாரி காம்பு. அந்த கோடாரி காம்பு என்ன செய்யும்? எந்த மரத்திலிருந்து உருவானமோ அந்த மரத்தை வெட்டுவதற்கு அது பயன்படும் இல்லையா? சீமான் என்கிற கோடாரி காம்பு இன்றைக்கு RSSின் கைகளிலே சேர்ந்திருக்கிறது. ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் அதற்கு சாட்சியம் அளிக்கிறார்கள். பெரியார் தான் அண்ணாவை படிக்க வச்சாரா? பெரியார் தான் அம்பேத்கரை படிக்க வச்சாருன்னு சொல்லிட்டு நேற்று கூட பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பைத்தியக்காரர்களுக்கு பதில் சொல்லக்கூடாது என்று நம்ம நினைத்தாலும் இப்படி ஒரு கிறுக்கனை நம்ம எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சீமானோட அப்பா படிக்காதவராக இருக்கிறாரு, சீமான் படித்தவராக இருக்கிறாரு. அதற்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அரசு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அவர் பிறந்திருக்கக்கூடிய ஊரில் அரசு பள்ளிக்கூடங்கள் உருவாவதற்கு காரணமாக ஒரு அரசு இருந்திருக்கிறது. அது திராவிட மாடல் அரசுன்னா கருணாநிதி தான், கலைஞர் கருணாநிதி தான் சீமானை படிக்க வச்சாருன்னு நான் சொல்லுவேன். அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தேன்னா அந்த அரசு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவதற்கு காரணமான தலைவர்களை நினைவு கூறணும்ல நம்ம. அதாவது ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்தார். அது லட்சக்கணக்கான பள்ளிக்கூடமாக உருவாக்கினவர் கலைஞர். இவங்க ரொம்ப வசதியாக என்ன செய்கிறாங்கன்னா, காமராஜரோடு வரலாறு நின்று விட்டதுங்கிறான். கடிகாரம் வேணா நிற்கும்டா, காலம் எப்படி நிற்கும்? உன் வீட்டு கடிகாரம் நின்று வச்சுன்னு வேணா சொல்லு. காலம் நின்று விட்டதுன்னு சொல்ல முடியுமா? நீ தூங்கிட்டேங்கிறக்கா சூரியன் உதிக்காமல் இருக்குமா இன்றைக்கி காலையில்? இது எவ்வளோ பெரிய வரலாற்று புரட்டுது. இதை அவன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான்.
தொடர்ந்து இது மாதிரியான தவறுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க போது காமராஜர் வந்துட்டு பல்வேறு பள்ளிகளை உருவாக்குனாரு. ஆனால் உங்கள் அப்பாவும் நீயும் வந்துட்டு டாஸ்மாக் உருவாக்கி மக்களை குடிக்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களையும் அங்கே கருணாநிதி அவர்களையும் டார்கெட் பண்ணுறாங்க. இல்லை, அதாவது அவர்கள் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தார்கள். சீமானை யார் குடிக்க வச்சது அதை சொல்லுங்கள். சீமானை படிக்க வச்சது திராவிட மாடல் அரசுன்னு நான் சொல்கிறேன். அல்லது நீங்கள் காமராஜர் காலத்து ஆள் இல்லை, அதனால் நான் வந்து உங்களுடைய காலகட்டம் என்பது நீங்கள் 80களின் காலகட்டத்தில் படிச்சிருக்கீங்கிறனால அப்போலாம் வந்து கலைஞருடைய ஆட்சி வந்து 69லேயே கலைஞருடைய ஆட்சி வந்து விட்டது. அதனால் திராவிட மாடல் அரசு தான் வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஆட்சி பீடங்களில் இருக்கிறது என்கிற காரணத்தினால நான் வந்து உங்களுடைய கல்விக்கு காரணம் திராவிட மாடல் அரசு அல்லது திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி நான் சொல்கிறேன். சரி, உங்களை வந்து படிக்க வச்சது திராவிட இயக்கம் நான் சொல்கிறேன். உங்களை குடிக்க வச்சது யாரும் நீங்கள் சொல்வீங்களா? உங்களோட பிரபா வைன்ஸில் குடித்தவங்க பூரா சாலிகிராமத்தில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. உங்கள் வரலாறு என்னன்னு நான் சொல்கிறேன். உங்கள் வரலாற்றினுடைய ஒட்டுமொத்த பக்கங்களும் என்னங்கிறத விஜயலட்சுமி மட்டும் இல்லை, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பா ஒரே ஒரு விஜயலட்சுமி வெளியேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பேரை நீங்கள் பாலியல் ரீதியாக வந்து ஏமாத்திருக்கிறீங்க, எத்தனையோ பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க. அதாவது பாரதி ராஜாட்ட போய் பணி செய்ய வேண்டும், சினிமாவில் வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த சாதி அடையாளத்தை மறைத்து விட்டு நானும் தேவர் தான் என்று சொல்லி ரொம்ப வருஷம் அவரை ஏமாத்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு இடத்துலையுமே அவருடைய வாழ்க்கை வரலாறே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமைதிப்படை படத்தில் அவர் வேலை செஞ்சார். ஆனால் அந்த அமாவாசை கேரக்டரே வந்து மணிவண்ணை வந்து சீமானை பார்த்து தான் உருவாக்கியிருப்பாரோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் மோசடியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு. ரைட். அடுத்து சாதி வாரி கணக்கெடுப்பு வரும்போது உச்சநீதிமன்றத்தை வந்துட்டு மாநிலங்களே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாரு. ஒருவேளை நடத்திட்டா நாமளாம் இவ்வளோ மக்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க, அதனால் புரட்சி வந்துடும்னு சொல்லிட்டு தான் திராவிட அரசியல்காரர்கள் வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பை மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்து சரியான கருத்து, ஆனால் இது மத்திய அரசாங்கத்தை நோக்கி சொல்ல வேண்டிய கருத்து. அதாவது நீங்கள் பந்திக்கு போகிறீங்க, எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இலை மட்டும் போடுறாங்கன்னு வச்சுங்க, சோறு போட மாட்டாங்க. கடைசி பந்தியில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பந்தியில் சாப்பாடு தீர்ந்து போயிடும். கடைசி பந்தியில் சில பேர் உட்காந்துருப்பான், சொந்தக்காரனார் நெருங்கிய உறவினர்கள் லாஸ்ட்டு பந்தியில் சாப்பிடுவான். அப்போ வந்து இலையை போட்டு வச்சுட்டு இந்த வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒன்று திரும்ப உழ வச்சு ஆக்குவாங்க, இல்லாட்டா எங்கேயாவது ஆர்டர் போட்டு வர வைப்பாங்க. வெறும் இலையை வச்சுக்கிட்டே உட்காந்தே இருந்துட்டு திரும்ப இலையை மூடி வச்சு கடுப்பாகி இலையை மூடி வச்சுட்டு வெளியே வர்றவனா இருக்கிறான்ல. இந்த மாநில அரசு எடுக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அதுக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு புள்ளி விவரத்தை வந்து அவங்க வந்து உருவாக்கலாம் மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டா கூட அதனால் என்ன பயன்? இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், வன்னியர்களுக்கு வந்து நான் இடஒதுக்கீடு தர்றேன் அப்படின்னாரு. நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டதா? தள்ளுபடி செஞ்சுட்டாங்கல்ல, இது ஒரு தவறான கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ போய் நீதிமன்றத்தால் வந்து குட்டு வாங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரும் போய் நிற்கணும்னு அவர் நினைக்கிறாரு. இது யாரை நோக்கி பேச வேண்டியது? ரொம்ப ஒரு கேள்வி இருக்குல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து கடைசியாக 2011 எடுக்கப்பட்டது, அதுக்கான ரிசல்ட் வந்து வெளியிடப்படவே இல்லை. ஏறத்தாழ வந்து 3வது முறை வந்து மோடி ஆட்சிக்கு வந்துட்டார். 11 ஆண்டு காலம் அவர் ஆட்சியில் இருக்கிறார். இப்போ அவரை பார்த்து நீ கேட்கலாம்ல, சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் நடத்தவில்லை என்று கேட்கலாம்ல. தமிழ் தேசியத்துக்கு எதிரி யாரு? இந்திய தேசியம் தானே. அப்போ இந்திய தேசியத்தை நோக்கி ஒரு கேள்வி உன்னோட வாழ்நாளில் நீ கேட்டிருப்பியா? திராவிட நாடு வேணும்னு அண்ணா பேசினார். தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு பெரியார் பேசினார். ஒரு தனி தமிழ்நாடு கேட்கக்கூடிய தைரியம் வந்து பெரியாருக்கு இருந்துச்சுல, திராவிட நாடு கேட்கக்கூடிய தைரியம் வந்து அண்ணாவுக்கு இருந்துச்சுல. அது மாதிரி ஒரு தைரியமாக நீ சொல்லு, நீ ஒரு தமிழ் தேசியவாதி. ஏற்கனவே தமிழ் தேசியத்திற்காக போராடிய எல்லா போராளிகளும் என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வடக்கே இருந்து அவர்கள் செய்யக்கூடிய ஆதிக்கத்தை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கென்று ஒரு தனித்த தேசியம் இருக்கிறது, எங்களுக்கென்று தனித்த உரிமைகள் இருக்கிறது, எங்களுக்கென்று மொழி இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. நீ சொல்லு பார்ப்போம், நீ தமிழ் தேசியவாதின்னு சொல்லக்கூடிய சீமான் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய தைரியம் இருக்கிறதா? நீ போய் அண்ணாமலை முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிற, ரங்கராஜ் பாண்டே முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிற, ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானதுக்காக உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டக்கூடிய இடத்துல தான் நீ இருக்கியே தவிர தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நான் என்ன கேட்குறேன், உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சிக்காரை வழக்கு போடு, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு வந்து நீங்கள் உத்தரவு போடுங்க அப்படின்னு நீ போய் பேசு பாப்பா, நீதிமன்றத்தில் பேசு. நீ வந்து அரசியல் அறிவே இல்லாமல் விசிலடிக்கிறவங்களுக்கு முன்னாடி நின்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, நான் நெய்தல் படை அமைப்பேங்கிறது, வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது, அதெல்லாம் தமிழ் தேசியத்தில் வராதுங்களா? கற்பனை வந்து தமிழ் தேசியத்திற்கும் அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. அதாவது சீமான் ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லி நல்ல கற்பனையான ஒரு விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதுக்கு நீங்கள் கற்பனையாக ஒருவர் வந்து நீங்கள் உண்மையிலே ஜனாதிபதி ஆகிறதுக்கும்
நான் ஜனாதிபதி ஆகிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு வந்து கற்பனையாக திரியறதுக்குள்ள வேறுபாடு இருக்கு இல்லையா? அதனால் சீமானை பொறுத்தவரையில் அவர் ஒரு கற்பனை சாம்ராஜ்யத்தில் தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரே தவிர யதார்த்தத்துக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நேற்று பேசும்போது கூட சாதின்ற சொல்ல மறுத்துட்டு குடிவாரி கணக்கெடுப்புன்னு தான் சொல்றாரு. திரும்ப திரும்ப இந்த சாதியை மறுத்துட்டு குடி அப்படின்னு சொல்றத எப்படி பாக்குறீங்க? சாதி ஒளி அவர் அடிப்படையில் ஒரு குடிநோயாளியாக இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். சாதி என்பது வந்து தமிழ் சொல்லே கிடையாது. ஏன்னா தமிழனுக்கே முதல்ல சாதி கிடையாது. தமிழர்கள் வந்து சாதி சார்ந்தவர்கள் கிடையாது. அப்போ சாதி ஒழிப்பை முன்வைக்காமல் தமிழ் தேசியம் சாத்தியம் கிடையாது. சீமான் வந்து செய்வாரா? சீமான் கட்சியில் இருக்கிற பல பேர் குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய ஆதிக்கம் அங்கே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்து சாதி ஆதிக்கம் மிக மோசமாக இருக்கிறது என்று சொல்லி தானே மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருந்த பொறுப்பிலே இருந்த விஎன்ஆர்எஸ் அந்த கட்சியை விட்டு வெளியேறினாரு. இப்போ விஎன்ஆர்எஸ்னுடைய குற்றச்சாட்டுக்கு அந்த கட்சியில் பதில் சொல்றதுக்கு துப்பு இருந்துச்சு அவங்களுக்கு? திராவிட இயக்கம் என்ன சாதித்ததுன்னு கேட்குறானே. தமிழ்நாட்டிலே ஒருவன் கூட சாதி பெயரை தன் பெயருக்கு பின்னால் அண்ணாமலை சேர்த்துக்கலையே, அண்ணாமலை கவுண்டர்னு எழுதலையே, எச் ராஜா வந்து தன்னுடைய சாதி பெயரை சேர்க்கலையே. நீ எதிர் முகாமிலே இருப்பவன் கூட சாதி பெயரை வந்து சொல்லிக்கொண்டு அரசியல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது யாரு? தந்தை பெரியார் தானே. அப்போ திராவிட இயக்கம் சாதித்திருக்கிறது என்பது நீ ஒப்புக்கொள்ளத்தவன். அப்போ நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்களா? உங்கள் கட்சிக்காரனை ஏமாத்துறீங்களா? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறீர்களா? சாதிவாரி கணக்கெடுப்பை வச்சு என்ன செய்ய முடியும்? அதை ஒன்றிய அரசாங்கம் எடுத்தால் மட்டும்தான் அது முறைப்படுத்த முடியும். அதனால் சீமான் பேசுவது எல்லாமே உண்மைதான். ஆனால் நீ மாநில அரசை நோக்கி கேட்குற. நான் என்ன சொல்கிறேன்னா, பசுமாட்டுக்கு நீ வந்து மடுவில் வந்து பால் கறக்கணும். நீ காளமாட்டுக்கு ஆம்பளை பால் கறக்கணும்னா அது என்ன கணக்கில் செய்கிறோம்? மாடு முட்டிடும். அதனால் நீ மாநில அரசை பார்த்து இந்த கேட்பதற்கு பதிலாக மத்திய அரசை நோக்கி கேட்பதற்கான வீரம் ஏன் உங்ககிட்ட இல்லை? விழுந்து விடாத வீரம்ங்கிறியா? அதிமுகவின் காலடியில் விழுந்து கிடந்து தான் கட்சியே தொடங்குறீங்க. மண்டியிடாத மானம் நீய. விஜயலட்சுமிகிட்ட கூட நீங்கள் மண்டிடுறீங்க. உங்களுக்கு என்ன அரசியல் கோட்பாடு இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. அதனால் மத்திய அரசை நோக்கி கேட்க வேண்டிய, ஒன்றிய அரசை நோக்கி கேட்க வேண்டிய ஒவ்வொரு கேள்வியையும் மாநில அரசு, அது என்னன்னா மக்களுடைய கோபத்தை மாநில அரசின் மீது திசை திருப்பி விடுகிற வேலையை சீமான் சிறப்பாக செய்கிறார். அதான் அதுக்கு அடிப்படை. ஓகே, 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 66 தொகுதிகளில் அதிமுகவுடைய ஓட்டுகள் எங்கிட்ட வந்துருச்சு. 500, 1000 டிஃப்ரென்ஸ் இருக்கிற தொகுதிகளில் வந்துட்டு நாம் தமிழர் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருந்துச்சு, அதனால தான் திமுக ஜெயிச்சுது அப்படின்னு சொல்கிறாரு. அது சிங்கம் படுத்துருச்சுன்னா சுண்டலி வந்து மச்சாமுறை கொண்டாடுன்னு சொல்லி கிராமங்களில் வந்து ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவாங்க. அதிமுக ஓட்டுலாம் உங்ககிட்ட வந்துருச்சுன்னு சொல்கிறதுலாம் ஒரு எவ்வளோ பெரிய காமெடி. அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் எப்போவுமே இருக்கிறாங்க. அவங்க ஒரு 10% வரைக்கும் எப்போவுமே இருப்பாங்க. அவங்க தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, முதல் கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. அப்புறம் பின்னால் அதிமுகவுக்கு அவங்க தான் ஓட்டு போட்டாங்க. அவங்க தான் தேமுதிகவுக்கு ஓட்டு போட்டாங்க. எல்லா காலகட்டத்திலையுமே வாக்காளர்களில் திமுகவும் வேணாம் அதிமுக, எப்படி இந்த எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டேன் நோட்டாவுக்கு போடுவேங்கிறாங்கள ஒரு குரூப்பு, சுயேட்சைக்கு ஓட்டு போடுறவங்கலாம் இருக்காங்க. ஒரு மனநிலை அது. அதாவது அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற ஒரு மனநிலை கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க எப்போவுமே ஒரு 10% தமிழ்நாடு. இப்போ எப்போது தேர்தல் நடந்தாலும் 100% வாக்குப்பதிவு எப்போவுமே இல்லை, 90% வாக்குப்பதிவும் கிடையாது. எப்போவுமே என்னென்னா ஒரு 67.8% அல்லது ஒரு 65%, அதிகபட்சம் 70% தாண்டியதே கிடையாது. அப்போ ஒரு 30% பேர் இந்த நாட்டில் யார் ஆளணும் யார் ஆளக்கூடாதுங்கிறத பற்றி என்ன நினைக்கிறேன். ராமே ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு ஒரு சினிமா பாட்டு இருக்குது. அது மாதிரி ஒரு 30% இருக்கான். உடனே அந்த 30% காரங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த கட்சி ஆட்சியில் வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கு? அவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த 30% ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து ஓட்டு போடுறான்னு வச்சுக்க. அப்போ அது ஆட்சி மாற்றம் நிகழ தானே செய்யும். அப்போ அவங்களெல்லாம் கணக்கில் சேர்க்க முடியுமா? இது கற்பனையான ஒரு இடம். ஆனால் 2021 அதிமுக மேலே அதிருப்தி இருந்துச்சு. அந்த அதிருப்தி ஓட்டுகள் எல்லாமே நாம் தமிழருக்கு போகலைன்றதுக்கான என்ன உறுதி இருக்குது? ஏங்க எப்போவுமே வந்து என்னென்னா, திமுக வந்து திமுக மீது மக்களுக்கு அதிருப்தி வருகிற போதெல்லாம் அதை வந்து அதிகார அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கும். அதிமுக மீது எப்பொழுது அதிருப்தி மக்களுக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த கோபத்தை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல திமுக இருக்கும். ஒரு நதிக்கு 2 கரைகளை போல தமிழ்நாட்டு அரசியலிலே திமுக அதிமுக என்கிற ஒரு நிலைமை வந்து நீண்ட காலமாக இருந்தது, இப்போது வரைக்கும் இருக்குது. இப்பொழுது தான் அதிமுக மிகுந்த பலவீனத்தில் இருக்கிறதை தவிர கடந்த கால அரசியலில் அதிமுகவுக்கு இப்போவும் 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களா, 64 எம்எல்ஏக்கள் வரைக்கும் இருக்கிறாங்கல்ல. அது யார் கொடுத்தது? சீமான் தான் கொடுத்தாரா? அப்போ அதனால் நான் தான் வந்து திமுகவை ஜெயிக்க வச்சேன், நான் தான் எடப்பாடியை வந்து சிஎம் ஆக்கினேன், நான் தான் நரேந்திர மோடியை பிரதமர் ஆக்கினேன்,
என்று வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவான்னா, பிரபலமான ஆளுகள் பூராமே, மாப்பிள்ளை நான் தான் அவனுக்கு டீ வாங்கி கொடுத்தேன், நான் அதனால மிஸ்டேட் ஆகிட்டான் அப்படி கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி ஒரு மனநோயாளியை போல் வந்து உளறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு, அதாவது சீமானுக்கு ஒரு உரிய மனநல சிகிச்சை அளிக்கப்படணுங்கிறது அவரோட கடந்த காலத்தில் பழகினவேங்கிற முறையில் நான் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ மனநல காப்பகம் இருக்கிறது, எத்தனையோ சிகிச்சை, உயர்தர சிகிச்சையெல்லாம் இருக்கிறது. சீமான் இப்படி உளறிக்கிட்டு திருறதுக்கு உண்மையான காரணம் என்பதுன்னா மனோதத்துவ நிபுணர்கள் வந்து கண்டுபிடிக்கணும், நான் கோரிக்கை வைக்கிறேன். ரைட். இறுதியாக சார், இப்போ வந்துட்டு வீரனை எதிர்க்கணும்னா வந்து போர் தொடுக்கணும், ஆனால் என் மேலே அவதூறை தான் தொடுக்குறாங்க, அவதூறை மட்டும் சொல்லி சொல்லி என்னை வந்து முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு வார்த்தை முன்வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு நாங்கள் விஜயலட்சுமி கூட வந்துட்டு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்குன்னு சொல்கிறாரு. இந்த ஹிப்போக்ரஸி எப்படி புரிஞ்சுக்கிறது? அது வீரனை எதிர்க்கிறதுக்கு தான் அதை செய்யணும், அவரே சொல்லிட்டார்ல. சகுனிகள் ஒருபோதும் நம்மை வந்து போருக்கு அழைப்பதில்லை, அவர்கள் நம்மை வந்து சூதுக்கு தான் அழைப்பார்கள்னு சொல்லுவாங்க. உனக்கும் வீரத்துக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்குறேன். உனக்கு ஏதாவது வீரத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதா? ஒன்றுமே கிடையாது. அதனால் சீமான் ஒரு வீரன் இல்லைங்கிறதுனால தான் பொம்பளை தானே அடிக்கிறாளுங்க. நம்ம வந்து நம்மளா வந்து விஜயலட்சுமி வந்து வந்து பாலியல் ரீதியாக வந்து இப்படி ஒரு பழக்கம் ஏற்பட்டதுக்கு, பாதிப்பு ஏற்பட்டதுக்கு வந்து திமுகவை காரணம். 2006 வந்து வாழ்த்துக்கள் படத்தில் வந்து ஷூட்டிங் எடுக்கும்போது அவர் இன்னும் சொல்ல போனால் திமுக ஆதரவாளராக தந்தார் போயலாம். அப்போ திமுக அனுப்பிச்சி விட்டுச்சா விஜயலட்சுமியை? என்ன ஒரு அபத்தமான ஒரு பேச்சு இதெல்லாம். நீங்களா ஒரு பெண்ணை வந்து கூடி வாழ்கிறீங்க, அந்த பெண்ணுக்கு வந்து நீ தான் நான் தான் எல்லாம் உனக்கு மாமா ரொம்ப கெட்டவன் நீங்கள் தான் வீடியோவில் பேசுகிறீங்க. நீங்கள் நம்ப வச்சு அந்த பொண்ணை வந்து கழுத்தறுத்துட்டு வேற ஒரு வசதியான வீட்டில் வந்து ஒரு மந்திரியாக இருந்த ஒரு வீட்டு மகளை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, செட்டில் ஆகுறீங்க. அது பாதிக்கப்பட்ட பெண்ணு வந்து புகார் அளிக்கும் போது அந்த அன்றைக்கு அதிமுக அரசு இருந்ததுனால எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவங்க 10 ஆண்டு காலம் தப்பிக்க விட்டதுனால நீங்கள் நீதிமன்றம் ஆயிட்டீங்க. இல்லாட்டா அந்த வழக்கு அப்பொழுதே முடிவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க. பாலியல் ரீதியான வழக்கில் நீங்கள் சிறைக்கு போயிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிறையா தம்பிகள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி நிறையா பேர் வெளியில் வர்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. பல பேருடைய வாழ்க்கை சூறையாடப்பட்டு, அரசியல் ரீதியாக சூறையாடப்பட்டிருப்பதிலிருந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அதனால் சீமானை வந்து அவர் செய்த தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க. அவர் செய்த பாவத்திற்கு, அவர் செய்த செயல்களுக்கு எதிர்வினை நடக்கிறது. அதை வந்து அரசியலாக்கக்கூடாது. நீங்கள் பர்சனலாக ஒரு பொம்பளைக்கு ஆம்பளைக்குமான பிரச்சனையை கொண்டு வந்து யோசிச்சு பாருங்கள். தனிப்பட்ட முறையில் விஜயலட்சுமிக்கு சீமானுக்குமான தகராறுக்கு கட்சியை ஒரு கேடயமாக நிறுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல. கட்சிக்காரனை பூரா புறப்பட்டு வான்னா இது என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். இது நீட் தேர்வுக்கு எதிரான பிரச்சனையா? இது பொது வாழ்க்கையா? அது பொது பிரச்சனையா? பர்சனலாக நீங்கள் ஒரு பொம்பளையோட முறைகேடாக நடந்துக்கிட்டீங்கிறதுக்காக கட்சியை ஒரு கேடயமாக நிறுத்துறது இருக்குல்ல, அது ஒரு பாலியல் ரீதியான விசாரணைக்கு வெக்கமே இல்லாமல் வந்து லைவ் போட்டு சேனல்கள்லாம் ஒரு ஆளை புரவலப்படுத்தினாங்க. இதெல்லாம் பிரேமானந்தா காலத்தில் இல்லாமல் போச்சு, நித்யானந்தாவுக்கு இல்லாமல் போச்சுங்கிற மாதிரி ஒரு காலத்தில் இருக்கணும். ஓகே, நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க சார், மிக்க நன்றி.